ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். நகராட்சி அமைப்புக்கு அதிகாரம் அளிக்கும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை புதுச்சேரி அரசு முழுமையாக அமல்படுத்தவில்லை. இந்திய தணிக்கை குழு தலைவர் புகார். புதுச்சேரி கூடப்பாக்கம் அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநர் கைது. லாரியை பறிமுதல் செய்து காவல்துறை நடவடிக்கை. புதுச்சேரியில் காவல் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு பணி 18, 19ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தகவல். புதுச்சேரி கடற்கரை சாலையில் தொடங்கிய திரைப்பட விழா. சிறந்த 2 திரைப்படங்களுக்கு விருதுகள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கி சபாநாயகர் வாழ்த்து. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். நகராட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்கும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை புதுச்சேரி அரசு முழுமையாக அமல்படுத்தவில்லை என இந்திய தணிக்கை குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு புதுச்சேரி முதன்மை கணக்காய தலைவர் திருப்பதி வெங்கடசாமி கூறுகையில், 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் நகராட்சி அமைப்புகளுக்கு 18 செயல்பாடுகளை பகிர்ந்து அளிக்க வழிவகை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் புதுச்சேரியில் இச்சட்டம் 4 செயல்பாடுகளை மட்டுமே பகிர்ந்து அளித்து அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த திருத்தச் சட்டம் முழுமையாக இங்கு அமல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 2006ஆம் ஆண்டு நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெற்றதாகவும், இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் 2011ஆம் ஆண்டு வரை பதவியில் இருந்ததாகவும், அதற்கு பிறகு தேர்தல் நடத்தப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் உள்ள நகராட்சி அமைப்புகள் சொந்த வருவாயை பெருக்காமல் புதுச்சேரி அரசின் வருவாயை சார்ந்தே இயங்கி வருவதாகவும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் ஓய்வூதியத்திற்கான விண்ணப்பங்களை மின்னணு முறையில் பெறாதது தவறு என்பதை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் புதுச்சேரி காரைக்காலில் இறைச்சி கூடங்களை பராமரிப்பதில் பல குறைபாடுகள் இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளதாக திருப்பதி வெங்கடசாமி பேட்டியின் போது தெரிவித்தார். புதுச்சேரி அலுவலகத்தின் தலைமை அதிகாரி சுகேந்திரன் பேட்டியின் போது உடனிருந்தார். மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு முழு கட்டணத்தை செலுத்துவதற்கும் 1 முதல் 3 ஆண்டுகள் வரை தாமதம் ஏற்பட்டது. அதாவது இது தாமதம் அப்படிங்கிறதா சுட்டிக்காட்டி இருக்கிறோம். அப்புறம் 2020-23ஆம் ஆண்டு வரையிலான தணிக்கை காலகட்டத்தில் 3.67 கோடி மானியம் வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்தது. அந்த அளவிற்கு பயனாளிகளுக்கு இது சென்றடையவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் மணல் திருட்டில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநரை கைது செய்த காவல்துறையினர் லாரியை பறிமுதல் செய்ததுடன் உரிமையாளரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய காவலர்கள் தமிழ்மாறன் மற்றும் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் 12ஆம் தேதி இரவு கூடப்பாக்கம் மெயின் ரோடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கு இடமான வகையில் லாரி ஒன்று வேகமாக வந்தது. இதையடுத்து லாரியை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஓட்டுநர் விழுப்புரம் மாவட்டம் பக்கிரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜ் என்பது தெரியவந்தது. மேலும் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த காவல்துறையினர் லாரியை பரிசோதனை செய்ததில் மணல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறை நடத்திய விசாரணையில் ஆற்றுப்படுகை மற்றும் வயல்வெளிகளில் மணலை திருடி விற்பனை செய்து வந்ததாக ஓட்டுநர் தியாகராஜ் தெரிவித்தார். இதையடுத்து காவலர் தமிழ்மாறன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தியாகராஜனை கைது செய்தனர். மேலும் லாரியை பறிமுதல் செய்து தலைமறைவான லாரி உரிமையாளரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் காவலர் பணிக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி வரும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் காலி பணியிடங்களுக்கு ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உடற்தகுதி தேர்வு கடந்த ஜனவரி 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. தொடர்ந்து எழுத்துத் தேர்வு கடந்த 8ஆம் தேதி புதுச்சேரி தேர்வாணையத்தால் நடத்தப்பட்டு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது.
இந்நிலையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி கான்ஃபரன்ஸ் ஹாலில் வரும் 18, 19 உள்ளிட்ட தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்கள் காவல்துறை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ள சான்றளிப்பு படிவத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து காவல்துறை தலைமையகம், காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், மாஹே மற்றும் ஏனாம் காவல் ஆய்வாளர் அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான சிறந்த திரைப்படங்களுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் திரைப்பட விழா தொடங்கி நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். 2024 ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஜிகர்தண்டா XX என்ற தமிழ் திரைப்படத்தின் இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜுக்கும், 2025 ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது கடற்கன்னி திரைப்பட இயக்குநர் தினேஷ் செல்வராஜுக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்பட இயக்குநர்களுக்கு சங்கரதாஸ் சுவாமி பெயரிலான விருதுகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. திரைப்பட விழாவை முன்னிட்டு 13, 14, 15 ஆகிய நாட்களில் வெவ்வேறு இடங்களில் 8 மொழிகளில் 45 படங்கள் திரையிடப்பட்டுள்ளன. விழாவில் நடிகைகள் ரேவதி, சுனைனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொதுமக்கள் பலரும் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டனர். Into a film, and adula vandu we are talking about human emotions, human stories, social stories, political stories, fantasies, action, everything. Music and dance is part of Indian cinema. See, idellame onnu சேர்த்து கொண்டு வர ஒரு விஷயம் வந்து சினிமா. புதுச்சேரியில் 3 தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் 11 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி மற்றும் கீழூர் கிராமம், நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம், திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டங்களின் திறப்பு விழா திருக்காஞ்சி கிராமத்தில் நடைபெற்றது. ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி கிராமத்திலும், நபார்டு நிதியுதவியில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழூர், கரியமாணிக்கம், விநாயகம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் மக்களின் நீண்ட நாள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக 11 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள 2.50 லட்சம் லிட்டர், 1.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நிலையங்களை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் தலைமைச் செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் முத்தம்மா, ஜல்ஜீவன் மிஷன் கோவன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ், தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் அதிகாரிகள், கொம்யூன் ஆணையர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீது தடியடி நடத்தப்பட்ட விவகாரத்தில் ஆளுநர், முதலமைச்சர் தலையிட்டு ஊழியர்களை அழைத்து பேசி சுமூக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோர்ஜ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் 11ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமியின் காரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது போராட்டம் நடத்திய பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதற்கு பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோர்ஜ் மார்டின் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென நியாயமான கோரிக்கையுடன் போராடிய அவர்கள் மீது இவ்வளவு தீவிரமான நடவடிக்கை தேவையற்ற செயல் என்றும் அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலையிட்டு ஊழியர்களை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் ஜோர்ஜ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். காவல்துறை மூலிமா அடித்து அவங்களை துன்புறுத்தி ஒருத்தர் வந்து சீரியஸாகவே காயப்பட்டு ரத்தத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகப்பட்டிருக்கார். இதை நான் வந்து கடுமையாக கண்டிக்கிறேன்.
இந்த மாதிரி 10 வருஷமாக அவங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஆக்காமல் டெம்ப்ரரியாகவே அவங்களுக்கு வவுச்சர் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க கோரிக்கை என்னென்னா எங்களை பெர்மனெண்ட் பண்ணுங்கிறது தான் கோரிக்கை. புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி 10 ஆண்டுகள் பணி முடித்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார். அத்துடன் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஊதியத்தையும் உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டார். ஆனால் இதுநாள் வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை, உயர்த்தப்பட்ட ஊதியமும் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியும் துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் கடந்த 12ஆம் தேதி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். போராட்டத்தின் 2வது நாளான 13ஆம் தேதி கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் மீது காவல்துறை தொடர்ந்துள்ள வழக்கை திரும்பப் பெற வேண்டுமென அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுப்பணித்துறையின் வவுச்சர் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்திய முற்றுகை மறியல் போராட்டத்தில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் காரை மறிக்கும் நோக்கத்தில் அந்த இடத்திற்கு ஊழியர்கள் சென்றது தவறானது என குறிப்பிட்டுள்ள அவர், அத்துமீறிய அரசு ஊழியர்கள் மீது தடியடி நடத்தியுள்ளதாகவும் இந்த செயலுக்கு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். காவல்துறையினர் ஊழியர்கள் மீது தொடர்ந்துள்ள வழக்கை வாபஸ் பெற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சங்கத்தின் பிரதிநிதிகளை அழைத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அன்பழகன், தனது ஆட்சிக் காலத்தில் எதையும் செய்யாத முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சர் ரங்கசாமியை பற்றி குறை கூறுவது நியாயமற்ற செயல் என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் நாராயணசாமி பங்கு பெறும் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை ஒட்டுமொத்தமாக 2 முறை மட்டுமே உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றுள்ளது. முதன்முறையாக 1968ஆம் ஆண்டு உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது. அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கடந்த 2006ஆம் ஆண்டு உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது. அப்போது தேர்வு செய்யப்பட்ட உள்ளாட்சி உறுப்பினர்கள் 2011ஆம் ஆண்டு வரை பொறுப்பில் இருந்தனர். அதன் பிறகு கடந்த 15 ஆண்டுகளாக உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படவில்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் தேர்தலை நடத்தி முடிவுகளை அறிவிக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உள்ளாட்சித் தேர்தலில் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டை அரசு திரும்பப் பெற்றது. இது அரசியல் கட்சிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒருநபர் கமிஷன் அமைத்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் என புதுச்சேரி அரசு நீதிமன்றத்தில் உறுதியளித்தது. இதையடுத்து அங்கன்வாடி ஊழியர்களின் சேவையை பயன்படுத்தி கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. தற்போது கணக்கெடுப்பு பணி நிறைவடைந்துள்ளது. புதுச்சேரியில் தற்போது உள்ள 5 நகராட்சிகள் மற்றும் 10 கொம்யூன் பஞ்சாயத்துகளில் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகளை தொகுத்துள்ளனர். இதனால் புதுச்சேரியில் மீண்டும் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் நலச்சங்கத்தினர் கருணை அடிப்படையில் தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நகராட்சி வாரிசுதாரர்கள் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். ஆண்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர்.
உள்ளாட்சித்துறை நிர்வாகம் உடனடியாக தகுதியுள்ள 123 நபர்களுக்கும் பணி வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ள அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி தங்கள் நியாயமான கோரிக்கையின் மீது உடனடி தீர்வு காண வேண்டுமென வலியுறுத்தியும் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரியாங்குப்பம் செங்கல் நீரம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் விழாவில் பங்கேற்ற 1500 மகளிருக்கு ஐம்பொன் நாணயங்களை வழங்கினார். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற செங்கல்நீர் அம்மன் தேவஸ்தானத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா 12ஆம் தேதி விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு தனது சொந்த செலவில் பிரசாதம் வழங்கினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 1500 பெண் பக்தர்களுக்கு ஐம்பொன் நாணயங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் செல்வம், ஆனந்த், ரங்கநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இலவச பொருட்களை விரைந்து வழங்க கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் 700க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் இவற்றில் சுமார் 50,000 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். மாணவர்களின் வருகையை அதிகரிக்கவும் அவர்களின் கல்வி தரத்தை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உயர்த்தவும் அரசு மதிய உணவு, மாலை சிற்றுண்டி, சைக்கிள், செருப்பு, புத்தக பை, நோட்டு புத்தகங்கள், இலவச மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வரும் நிலையில் இந்த கல்வியாண்டில் இதுவரை புத்தக பை மற்றும் செருப்பு ஆகியவை மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும், கல்வியாண்டு நிறைவடையும் தருவாயில் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இந்த வகை அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படாமல் இருப்பது மிகுந்த வேதனையை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் புத்தக பைகள் அனைத்து பள்ளிகளுக்கும் வந்திருக்கும், இதுவரை மாணவர்களுக்கு வழங்கப்படாதது பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், எப்போதும் இல்லாத வகையில் 95% வருகை பதிவு கொண்ட மாணவர்களுக்கு 200 ரூபாய் வழங்கப்படுவதை ஒரு மிகப்பெரிய சாதனையாக பத்திரிகை செய்தியாக வெளியிடுவது பொதுமக்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் புதிய பார்வையை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே புதுச்சேரி கல்வித்துறை உடனடி நடவடிக்கை எடுத்து மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இலவச பொருட்களை விரைந்து வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,280 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,800 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.